ஹலோ குட்டீஸ் வணக்கம். இது நம்ம கிராஃப்டி கேம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்டிக் பப்பெட் பார்க்க போறோம். ஸோ நான் ஸ்டிக்ஸ் வச்சிருக்கேன். ஸ்கெட்ச், பென்சில், எரேசர், சிசர்ஸ், கம் எல்லாமே வச்சிருக்கேன். இதுல நம்ம ஃபிங்கர் பப்பெட் ஆல்ரெடி செஞ்சிருக்கோம். அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். சரிங்களா? போய் அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இன்னைக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நான் இன்னைக்கு ஒரு ராபிட் வரைய போறேன். ராபிட் வந்து உங்களுக்கு என்ன அனிமல் புடிக்குதோ அத நீங்க வரைஞ்சுக்கலாம். 6ஐயும் 2வையும் வச்சு எப்படி ராபிட் வரையறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். 6 போட்டுட்டேன், 2 போட்டுட்டேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா ஃபிங்கர்ஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? இது 2யும் கனெக்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம ராபிட் ரெடி. இப்ப இந்த ராபிட்க்கு கலர் பண்ணிடுவோமா? ஃபர்ஸ்ட்டு ஸ்கெட்ச்ல அவுட்லைன் மார்க் பண்ணுங்க. வீடியோ பார்க்குற குட்டீஸ்ல யாருக்கெல்லாம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும், டிராயிங் ரொம்ப பிடிக்கும், யாருக்கு என்ன பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஸ்கூல்ல இது போல ஆக்டிவிட்டீஸ் குடுத்தாலும் சொல்லுங்க. என்ன ஆக்டிவிட்டி குடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. நம்ம அத பொறுத்து கூட நம்ம பண்ணலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அத பேஸ் பண்ணியும் நம்ம பண்ணலாம். எவ்ளோ குட்டீஸ் அம்மாட்ட ஹெல்ப் கேட்காம நீங்களா செய்வீங்க? அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த ராபிட்ட கட் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். இது நம்ம ராபிட். இது இல்லாம நான் அடிஷ்னலா ஒரு 2, 3 செஞ்சு வச்சிருக்கேன். டர்ட்டில், டைகர். இது மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் பிக்சர்ஸ் பிடிக்குதோ, அனிமல்ஸ் பிடிக்குதோ, பாய், கேர்ள் எது வேணா உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி வரைஞ்சு, கலர் பண்ணி, கட் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட். இப்போ கண்ணு. நம்மளோட டர்ட்டிலுக்கு கண்ணு வச்சாச்சு.
இப்போ நம்ம அனிமல்ஸ் எல்லாம் ரெடி. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிக்ல கம் போடுங்க. போட்டுட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ சேம் ரெடி. இப்போ நம்ம ஸ்டிக் பப்பட்ஸ் எல்லாம் ரெடி. ஓகே, இதே போல நீங்களும் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்டிங் பப்பெட் எல்லாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் வெயிட்டிங். யாரெல்லாம் போடுறீங்களோ அந்த குட்டீஸோட பேர் சொல்லி நான் நெக்ஸ்ட் டைம் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, பப்பெட்ஸ் எல்லாம் நார்மலா நம்ம ஸ்டோரீஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாரி யூஸ் பண்ணலாம். இப்ப ஸ்டிக் பப்பெட்ல இப்ப நம்ம என்ன வச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க. ஒரு ராபிட், இன்னொன்னு ஆமை. நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, முயல், ஆமை கதை. அந்த கதைய நம்ம இன்னைக்கு பேசுவோமா? இன்னைக்கு சொல்லுவோமா? ஒரு ஊர்ல ஒரு முயல் இருந்துச்சாம். இந்த முயல் பயங்கர ஃபாஸ்ட்டா டப் 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 டப்ன்னு குதிச்சு 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 ஓடும். அந்த ஊர்ல அதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்துச்சாம். அது யாரு? நம்மளோட ஆமை. இந்த ஆமை என்ன பண்ணும்? ரொம்ப ஸ்லோவா அப்படியே தான் போகும். ஃபாஸ்ட்டா போக முடியாது. அதனால இந்த முயலுக்கு எப்பயுமே ஒரு அ இது இருந்துச்சாம். என்னன்னா, அதுக்கு ஒரு பெருமை. அப்பா! நான் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டு. நான் ஃபாஸ்ட்டா போவேன். அ ஆனா ஃப்ரெண்ட் நீ வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போவ. உன்னால என் அளவுக்கு ஃபாஸ்ட்டா போ முடியாது. அப்படின்னு எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்குமாம். இந்த ஆமைக்கு ஒரே சேடா இருக்குமாம். அ என்னடா இப்படியே சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு சேடா இருக்குமாம். ஒரு நாள் இந்த முயல் என்ன பண்ணுச்சாம், இந்த ஆமையிட்ட வந்து திருப்பியும் வம்பு பண்றதுக்காக, ஆமை நம்ம 2 பேரும் என்ன பண்ண போறோம்? ஒரு ரன்னிங் ரேஸ் வச்சுப்போமா? யார் ஃபர்ஸ்ட்டு போறாங்கன்னு பார்ப்போமா? அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாம். இந்த ஆமை, சரி ஓகே. நம்ம போலாம். யார் ஃபர்ஸ்ட்டு போறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2ம் என்ன பண்றாங்க? ஒரு லைன்ல நிக்கிறாங்க. நின்னுட்டு 2 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த முயல் என்ன பண்ணும் யூசுவலா? ஜம்ப் பண்ணி, ஜம்ப் பண்ணி, ஜம்ப் பண்ணி, குதிச்சு, குதிச்சு, குதிச்சு ஓடி போகுதாம். இந்த ஆமை என்ன பண்ணும்? ஸ்லோவா அதனால இவ்ளோ தானே நடக்க முடியும். ஸோ ஸ்லோவா போயிட்டுருக்கான். ரொம்ப தூரம் போன முயல் என்ன பண்ணுச்சாம், நம்ம தான் இவ்ளோ தூரம் வந்துட்டோமே! இந்த ஆமை இன்னும் இந்த பிளேஸ்ல தானே இருக்கு. அது வர லேட் ஆகும். நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு கேரட் சாப்பிட்டுட்டு போலாம். அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கேரட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சாம். அப்பவும் இந்த ஆமை இவ்ளோ தான் வந்துருந்துச்சாம். ஸோ ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்ச இந்த முயல் என்ன பண்ணுச்சாம், சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துச்சாம். இந்த ஆமை எங்கேயும் ரெஸ்ட் எடுக்கவே இல்ல. மெல்லமா போயிட்டே இருந்துச்சாம். போயிட்டே அதோட லைன கிராஸ் பண்ணி போயிடுச்சு. வின் பண்ணிடுச்சாம். வேகமா போயிட்டு இருந்த முயல் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன்னு தூங்கிடுச்சு. மெல்லமா போன ஆமை எங்கேயுமே நிக்கல. எங்கேயுமே ரெஸ்ட் எடுக்காம போயிட்டு அந்த போட்டியில வின் பண்ணிடுச்சாம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் விஷயம், யாரையும் எந்த காரணத்துக்காகவும் ப்ளீஸ் பண்ணக்கூடாது. நம்மனால முடிஞ்சது இன்னொருத்தவங்கனால முடியல.
இன்னொருத்தவங்கனால முடியறது நம்மனால முடியாம கூட இருக்கலாம். நமக்கு எந்த ஒரு விஷயத்தையும் வச்சு அவங்கள டீஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எந்த வேலையையும் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம். நாளைக்கு பண்ணலாம். ஹோம்வொர்க் குடுத்துருக்காங்க. நாளைக்கு செய்யலாம். அப்படின்னு எதுவும் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு விஷயம் குடுத்துட்டாங்கன்னா, நாளைக்கு அப்படின்னு சொல்லவே கூடாது. நம்ம இன்னைக்கே அத கம்ப்ளீட் பண்ணிடணும். அப்பதான் ஆம மாதிரி ஸ்லோவா இருந்தா கூட நம்மனால வின் பண்ண முடியும். ஓகேவா குட்டீஸ்? ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே? தேங்க் யூ. பபாய்.